ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்று திருப்பம் தரும் ஆடிவெள்ளியாக உனக்கு இருக்கிற போகிறது. ஒரு அற்புதம் உனக்கு நடக்கப் போகிறது. கேள் தங்கமே, புரியும் உனக்கு. முகம் மலர்வாய். இந்த சாயி சொல்வதை நம்பிக்கையோடு கேள். கண்மணியே, நீ பாசத்திற்காக ஏங்குகிறாய். அது உனக்கு கிடைக்காமல் போகும்போதும், நீ உதாசீனப்படுத்தப்படும் போதும் நீ அடையும் துன்பத்தை காண சகிக்கவில்லை. உனது ஏக்கம் எனக்காக மட்டும் இருக்கட்டுமே. உனக்கு திகட்ட திகட்ட அன்பை பொழிய இந்த சாயப்பா இருக்கிறேன். என்னுடைய அன்பு மட்டும்தான் உனக்கு உதாசீனப்படுத்தாத அன்பு. உன் மனசை திடமாக வச்சிக்கோ. ஏன் இந்த உலகத்தில் எதுவுமே நிரந்தரமில்லை, யாருமே நிரந்தரமில்லை. பெற்ற தாயானாலும் சரி, தந்தையானாலும் சரி, மனைவியானாலும் சரி, கணவரானாலும் சரி, குழந்தைகள் ஆனாலும் குறிப்பிட்ட எல்லை வரை மட்டுமே அவர்கள் உன்னிடம் வருவார்கள். சில தருணம் உன் கண்களில் இருந்து வழியும் நேர் எதற்கு என காரணங்களும் அர்த்தங்களும் உனக்கே தெரியவில்லை. மனதில் ஏதோ ஒரு சுமையோடு இருக்கிறாய். மனதில் ஏதோ ஒரு வலியோடு இருக்கிறாய். நீ செய்த எதிர்மறை தெரிந்தும் தெரியாமலும் அவை உன் மனதை ஒவ்வொரு நிமிடமும் சுடுகிறது. அதை தாங்க முடியாமல் உன் மனம் தவியாக தவிக்கிறது. உன் தவறுகளுக்கு மன்னிப்பும், அதை உணர்ந்து நீ மாற வேண்டும் என்ற எண்ணம் உன்னிடத்தில் தன்னம்பிக்கை இருந்தாலும், சில நேரம் புயலாக, மழையாக, இடியாக சில நிகழ்வு உன் கண்முன் வருவதும் போவதும் உன் ரணத்திற்கு மேல் ரணங்களை உணர வைக்கிறது. அந்த நிகழ்வை மறந்துவிடு. நிம்மதி என்ற சொல்லை கூட மறந்து போகும் நிலை. முதலில் உன் கடந்த காலத்தை தீயில் போட்டு பொசுக்கிவிடு. எதிர்காலத்தை காற்று போகும் வழியில் ஒப்படைத்து உன் நிகழ்கால தருணங்களை கவனித்து செயல்படு. எல்லாம் நன்மைக்கே என் சாயப்பா செய்வார் என்ற உனக்கு உன் உடம்பையும் உன் உள்ளத்தையும் ரணப்படுத்தும் விஷயங்களை விரட்டி அடித்து விடுவேன். இது என் சத்திய வாக்கு. என் வார்த்தையை உயிர் மூச்சாக எடுத்து அதை கடைப்பிடித்து நடக்க உனக்கும் எல்லாம் நல்லதாக நடக்கும். நீ எதற்கும் பயப்படக்கூடாது, கலங்கக்கூடாது. உன் அப்பா உனக்காகத்தான் இருக்கிறேன். யார் யாரோ அளவில்லாமல் காயப்படுத்தினாலும் அலட்சியப்படுத்தி அனைத்தையும் கடந்தோம் என்பதுதான் உனக்கு கிடைத்த வெற்றி. யாருக்கும் பயப்படாதே. எதையும் எவரையும் பார்த்து வெம்பாதே. வேண்டாம். நமக்கென்பது வந்தே தீரும். எவர் தடுத்தாலும் உனக்கென்பது உன்னை வந்தே சேரும். இதை நல்ல ஞாபகத்தில் வச்சிக்கோ. அடுத்தவன் போல், எதிராளி போல் அகங்கார தோரணை உனக்கு வந்து விடக்கூடாது. நேர்பட பேசிவிடு. பிடிக்கவில்லை என்றால் முகத்தில் கூட விழிக்காதே. உன் மனக்குமரலை திறமை இருந்தால் கடவுளுக்கு சேவை செய். முடிந்தவரை மன உளைச்சல் நிச்சயமாக மறைந்துவிடும். உன் வாழ்க்கை பயணம் முழுவதுமே உனது எண்ணங்களால் வழிநடத்தப்படுகிறது. எண்ணும் எண்ணங்கள் நல்லதாக இருக்கும்போது நடக்கும் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நல்ல எண்ணங்கள் உள்ள மனம் உனது சாய் வாழும் கோவில் ஆகும். உன் எண்ணங்கள் மிகவும் வலிமையானது தங்கமே. உன்னுள் உள்ள சாயி உனது நல்ல எண்ணங்களுக்கு மேலும் வலிமை தருவேன். எனவே எதை தொடர்ந்து நீ அழுத்தமாக நினைக்கிறாயோ அது சாயின் அருளால் நிச்சயம் நடக்கும். ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது நீ எதை பற்றிய எண்ணங்களால் தொடங்குகிறாயோ என்பதில் மிகவும் கவனமாக இரு. உனது இன்றைய எண்ணங்கள் நாளை உன் வாழ்வாக மாறும். ஒவ்வொரு நாளையும் தொடங்கும் பொழுது நீ எதை பற்றிய எண்ணங்களால் தொடங்குகிறாய் என்பதுதான் மிகவும் கவனம் என்று சொன்னேன். இப்போது கூட இந்த பதிவைத்தானே பார்க்கிறாய். இன்று திருப்பம் தரும் ஆடிவெள்ளி என்று அற்புதம் நடக்கும் என்று நல்ல நல்ல வார்த்தைகளை கேட்பாய். இந்த சாயின் அருளால் தான் கேட்க முடியும். அசரீரியாக சொல்வதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. உன் சாய் சொல்வார் என்று மனதார நம்பி அதன்படி செய்துவிடு. நாளை நீ செய்யப்போகும் சாதனைகளை நிச்சயமாக நிர்ணயிக்க முடியாது. ஆனால் இன்றைய உன் மனதின் நம்பிக்கை நாளை நீ அடையப் போகும் சாதனைகளை நிச்சயமாக உறுதி செய்யும். உண்மைதானே? உடலில் உள்ள குறைகளாலும் குடும்ப சூழ்நிலைகளாலும் முடியாது என்று புறக்கணிக்கப்பட்ட எத்தனையோ பேர்
முடியும் என்று வாழ்ந்து காட்டி வாழ்வில் சாதனை படைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனதனால் இன்றைய உன் சூழ்நிலையை பற்றி கவலைப்படாதே. நாளை வாழ்க்கை உனக்கு மிகப்பெரிய அதிசயத்தை நிகழ்த்தும் என்று நம்பு. ஏன் அடுத்த நொடியிலே கூட நிகழும். கவலைப்படாமல் முன்னேறி செல். திருப்பம் தரும் ஆடி வெள்ளி இன்று கூட உனக்கு அற்புதம் நடக்கும். எந்த நிலையை அடைய வேண்டும் என்று நினைக்கிறாயோ அதை அப்படியே உன்னால் அடைய முடியும். அத்தனை அபரிதமான சக்தி உன்னிடம் உள்ளது. முடியும் என்று நினைத்தால் நிச்சயம் முடியும். ஆனால் எந்த அளவுக்கு அழுத்தமாக நினைக்கிறோம் என்பதை பொறுத்துத்தான் அதனை அடைவதற்கான காலம் நிர்ணயிக்கப்படுகிறது. உன்னால் நிச்சயம் முடியும். இந்த சாய் அருளால் உனக்கு வேண்டியது அனைத்தையும் பெற்று சிறப்பான வாழ்க்கை வாழ நான் வாழ்த்துகிறேன். இன்று அருமையான வெள்ளியில் இன்றைய நாள் அற்புதமான நாளாக அமையப்போகிறது என்பதற்கு முதலிலேயே உன் சாயின் ஆசீர்வாதத்தோடு வாழ்த்துக்களை சொல்கிறேன். கவலைப்படாதே தங்கமே. உன்னை ரணப்படுத்திய அவமானங்களும் துயரங்களும் நீ வடித்த கண்ணீரும் எப்போதும் வீண் போகாது. உன் வாழ்க்கையில் நடைபெறுவது எல்லாம் உனக்கு எதிராகத்தான் இருக்கிறது. அனைவருக்கும் இதுபோன்று நடப்பது இயல்புதான் தங்கமே. கவலைப்படாதே. எதற்கும் ஒரு எல்லை உண்டு. நல்லவர் என்றும் தோற்றதில்லை. என்னை நம்பியவர்கள் என்றும் நான் கைவிட்டதும் இல்லை. கஷ்டத்தை சகிக்க பழகிக்கோ. இன்னும் சிறிது காலத்திற்கு நீ நம்பிக்கையோடு பொறுமையோடு மட்டும் இரு. எதையும் எதிர்த்து நின்றுவிடு. உன்னை ஏமாற்றியவர்களை நினைத்து மனம் தளரக்கூடாது. இவையெல்லாம் இன்னும் சில காலங்களில் முடிவிடும். உனக்கு சாதகமாக இந்த சாயப்பா மாற்றி விடுவேன். இந்த கஷ்ட காலத்திலிருந்து உன்னை விடுவிக்கவே உன் கர்ம வினைகளோடு நான் தினமும் போராடி கொண்டிருக்கிறேன். எல்லோரும் பாராட்டும்படி உன்னையும் வெற்றி பெற வைப்பேன். உன்னை தேடி நிச்சயம் பல வெகுமதிகள் வரப்போகிறது. சுற்றி உள்ளவர்களுக்கு முன் நீ பட்ட அவமானங்களுக்கும் நீ சிந்திய கண்ணீருக்கும் உன்னை அவர்கள் முன்னால் தலை நிமிர்ந்து வாழ வைக்கப் போகிறேன். அவர்கள் உனக்கு செய்த தவறையும் துரோகத்தையும் உணர்ந்து உன்னிடம் மன்னிப்பு கேட்க வைப்பேன். கவலைப்படாதே, நிச்சயமாக செய்வேன். அந்த காலம் உன்னை தானாக தேடி வரும். பொறுத்திருந்து பார். நான் ஒன்று சொல்லட்டுமா? நீ அடிக்கடி சொல்கிறேன் உன்னிடம், அவசரம் மட்டும் படவிட்டாதே. நீ மிகவும் அவசரப்படுகிறாய். உன் எதிர்காலத்தின் மீது முதலில் நீ நம்பிக்கை வைத்துவிடு. உனக்கே உன் வாழ்க்கையின் மீது பிடிப்பு இல்லாமல் போனால் பிறகு வெற்றி காண்பது கடினமாகிவிடும். நல்லவர்கள் தோற்பதில்லை, நீயும் தோற்பதில்லை. என்னை நம்பியவர்களை நான் எப்போதும் கைவிட்டதில்லை. கஷ்டத்தை சகிக்க பழகு. எதையும் எதிர்த்து நில். பொறுமையாக இரு. எல்லாம் கூடிய விரைவில் முற்றிலுமாக முடிவரும். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.